மருத்துவமனையில் ராம்குமார் சிகிச்சை பெற்று வரும் பிரத்யேக காட்சி கிடைத்துள்ளது. அதனை முதலில் உங்கள் பதிவு செய்கிறது தந்தி டிவி. நெல்லை அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் ராம்குமார் சுவாதியை கொலை செய்ததாக கைது செய்யப்பட்டு தற்போது நெல்லை அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் ராம்குமார் குறித்த பிரத்யேக காட்சிகள் தந்தி தொலைக்காட்சியில் முதன்முறையாக இந்த முதற் காட்சிகள் ஒளிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது. அரசு மருத்துவமனையில் போலீசார் ராம்குமாரை கைது செய்ய முற்பட்ட பொழுது தனது கழுத்தை அறுத்துக் கொண்டு தற்கொலை செய்ய முயன்ற ராம்குமார் நெல்லை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். பின்பு அவருக்கு அறுவை சிகிச்சை நடைபெற்றது. கழுத்தில் தையல் போடப்பட்டிருந்தது. தற்போது அவர் நெல்லை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு அவருக்கு அளிக்கப்பட்டு வரும் சிகிச்சை அதன் நேரடி காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தந்தி தொலைக்காட்சி முதலில் இதனை ஒளிபரப்புகிறது. கடந்த 24ஆம் தேதி, அதாவது ஜூன் 24ஆம் தேதி நுங்கம்பாக்கம் ரயில் நிலையத்தில் சுவாதி என்ற பெண்ணை அரிவாளால் வெட்டி கொலை செய்ததன் குற்றத்தின் காரணமாக செங்கோட்டையில் ராம்குமார் என்பவர் கைது செய்யப்பட்டார். கைது செய்வதற்கு போலீசார் முற்பட்ட போது தனது கழுத்தை அறுத்துக் கொண்டு தற்கொலை செய்ய முற்பட்ட ராம்குமாரை போலீசார் மடக்கி பிடித்தனர். மடக்கி பிடித்த அவர்கள் அதன் பின்னர் தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை முதலுதவி கொடுக்கப்பட்டு நள்ளிரவில், அதாவது முன்தினம் நள்ளிரவில் நெல்லை அரசு மருத்துவமனையில் அனுமதித்தனர். அவருக்கு கழுத்தில் அறுவை சிகிச்சை செய்யப்பட்டிருந்தது. அதற்கு முன்பாக எக்ஸ்ரேக்கள் எடுக்கப்பட்டு 6 சென்டிமீட்டருக்கு அவர் கழுத்தில் அறுக்கப்பட்டிருப்பதாக தகவல்கள் வெளியானது. அதன் பின்னர் எக்ஸ்ரேக்கள் எடுக்கப்பட்டு அவருக்கு அறுவை சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டு கழுத்தில் தையல் போடப்பட்டிருப்பதாகவும் தற்போது அவரது உடல்நிலை சீராக இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. இந்நிலையில் அரசு மருத்துவமனையில் ராம்குமாருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வரும் நேரடி காட்சிகளை முதலில் தந்தி தொலைக்காட்சி ஒளிபரப்பி வருகிறது. ராம்குமாரின் உடல்நிலை தற்போது சீராக இருப்பதாகவும் இவரிடம் வாக்குமூலம் வாங்குவதற்காக மேஜிஸ்ட்ரேட் அரசு மருத்துவமனைக்கு வருவதாக இருந்தது. இந்நிலையில் அது குறித்த தகவல்கள் வெளியானது. மேஜிஸ்ட்ரேட் அரசு மருத்துவமனைக்கு வந்து இவரிடம் வாக்குமூலம் வாங்குவதாக தகவல் வெளியானது. இந்நிலையில் ராம்குமார் தற்போது அரசு மருத்துவமனையிலிருந்து மேஜிஸ்ட்ரேட் முன் அவரது வீட்டில் ஆஜர்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக நெல்லை அரசு மருத்துவமனை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. தற்போது அவர் மேஜிஸ்ட்ரேட் முன்பு ஆஜர்படுத்தப்படுவதற்கான நடவடிக்கைகள் அங்கு மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. நேற்று முன்தினம் நள்ளிரவு 11 மணிக்கு போலீஸ் படையினர் மீனாட்சிபுரம், அதாவது நெல்லை மாவட்டம் மீனாட்சிபுரம் கிராமத்திற்கு சென்றனர். அப்போது நெல்லை மாவட்டத்தில் கூடுதல் போலீஸ் சூப்பரண்டன்ட் பாலசுப்ரமணியன், செங்கோட்டை இன்ஸ்பெக்டர் பார்த்திபன் மற்றும் 5 சப் இன்ஸ்பெக்டர்கள், சுமார் 25க்கும் மேற்பட்ட போலீசார் அந்த பணியில் ஈடுபட்டிருந்தனர். மீனாட்சிபுரம் அம்பேத்கர் நகரில் பதுங்கியிருந்த ராம்குமார் என்பவரை போலீசார் பிடித்தனர். அவர்
போலீசார் கைது செய்ய முற்பட்ட போது தனது கழுத்தை அறுத்துக்கொண்டு தற்கொலை செய்ய முயன்ற நிலையில் போலீசார் அவரை மடக்கி பிடித்தனர். பின்னர் அவருக்கு நெல்லை அரசு மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்தது. தற்போது அவர் கழுத்தை அறுத்துக்கொண்டு ரத்தம் கசிவு ஏற்பட்டதால் கழுத்தில் எக்ஸ்ரேக்கள் எடுக்கப்பட்டு ஸ்கேன் செய்யப்பட்டு கழுத்தில் அறுவை சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டிருந்தது. தற்போது அவர் உடல்நிலை சீராக இருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. அவருக்கு சிகிச்சை அளித்து வரும் முதல் காட்சிகளை தந்தி தொலைக்காட்சி வாயிலாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நெல்லை அரசு மருத்துவமனை வட்டாரத்திலிருந்து வரும் தகவல்களை பார்க்கும் பொழுது மேஜிஸ்ட்ரேட் இங்கு வந்து ராம்குமார், அதாவது நெல்லை அரசு மருத்துவமனைக்கு வந்து ராம்குமாரிடம் வாக்குமூலத்தை பெறுவதாக இருந்த நிலையில் இன்னும் சிறிது நேரத்தில் ராம்குமார் மேஜிஸ்ட்ரேட் வீட்டிற்கு அழைத்து செல்லப்படுவார் என்று நெல்லை அரசு மருத்துவமனை வட்டாரங்கள் தகவல்கள் தெரிவிக்கின்றன.